வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா பென்சோடையசிபின் SAR. பென்சோடையசிபின் வந்து எதுக்கு கொடுக்குறோம்? நம்ம ஆன்சியோலைட்டிக் ஏஜென்ட், செடேட்டிவ் அண்ட் ஆன்சியோலைட்டிக் ஏஜென்ட். இது வந்து காம் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு சைக்காட்ரிக் ட்ரக்கு. அதனால் இதனோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இதில் இம்பார்ட்டன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம ட்ரக்கோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா கம்மி பண்ணலாம். அதேமாதிரி சப்ஸ்டியூஷனை மாடிஃபை பண்ணும்போது பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் இதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பென்சோடையசிபின்ஸ். டைஅசிபின் அப்படின்னா, டைனா 2, அசிபின்னா presence of 2 nitrogen in a ring system, in a 7-membered ring system அப்படின்னு அர்த்தம். இதில் ஃபியூஸ்டு ரிங் ஒன்று இருக்குது, பென்சீன் ரிங்கு. அதுக்கப்புறம் ஐசோலேட்டட் ரிங் இருக்குது. ஐசோலேட்டட் ரிங் 5th பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. பென்சீன் ரிங்கு அட்டாச் ஆகிருக்கு 5th பொசிஷனில். அது வந்து ஐசோலேட்டட். 1-, 2-, 3-, 4-ங்கிறது ஐசோலேட்டட் ரிங் சிஸ்டத்துக்கு நம்பரிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பரிங் ரொம்ப முக்கியம். எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பென்சோடையசிபின்லேருந்து எண்ணில் ஸ்டார்ட் ஆகிட்டு 9ல் முடியும். ஓகேங்களா? இதில் C7 பொசிஷன் இருக்குது. C7 வந்து இந்த பென்சோடையசிபினோட அட்டாச் பண்ணியிருக்கிற பென்சீன் ரிங்கில் தான் இருக்குது. இந்த பென்சீன் ரிங்கில் C7 பொசிஷனில் எலக்ட்ரான் அட்ராக்டிங் சப்ஸ்டியூயன்ஸ் எதுனா குளோரின், புரோமின் அது மாதிரி அட்டாச் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா பொட்டன்சி வந்து அதிகமாகும், ட்ரக்கோட ஆக்ஷன் வந்து அதிகமாகும். அதே மாதிரி 6, 8, 9 பொசிஷன்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், எந்த சப்ஸ்டியூஷனும் இருக்கக்கூடாது. எதில்? பென்சீன் ரிங்கில். அப்படி இருந்ததுன்னா ஆக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ ஒன்லி 7 பொசிஷனில் மட்டும்தான் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம். அதுவும் எலக்ட்ரான் அட்ராக்டிங் குரூப் தான் சப்ஸ்டியூஷன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 5th பொசிஷன் வந்து டையசிபின்ல இருக்கிற 5th பொசிஷன். அதில் வந்து ஐசோலேட்டட் ரிங் வந்து அட்டாச் பண்ணுறோம். அது வந்து ஃபினைல் குரூப்பாக இருக்கணும், இல்லைன்னா அரோமேட்டிக் பிரிடைல் குரூப்பாக இருக்கணும். அப்போ வந்து ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், இந்த அட்டாச் பண்ணுற 5th பொசிஷனில் அட்டாச் பண்ணல ஃபினைல் ரிங்கில் 2, 4, 6 பொசிஷனில் எலக்ட்ரான் அட்ராக்டிங் குரூப் இருந்ததுன்னா ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுவே 3, 4, 5 பொசிஷனில் இருந்து சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். 1ல் வந்து ஆக்டிவிட்டி அதிகமாகும், 2, 4, 6ல் ஆக்டிவிட்டி அதிகமாகும், 3, 4, 5ல் சப்ஸ்டியூஷன் ஆச்சுன்னா ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், சேச்சுரேஷன் அட் ஒரு டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பிட்வீன் 4 and 5. ஸோ அந்த சேச்சுரேஷன் வந்து டபுள் பாண்டு வந்து சேச்சுரேஷன் ஆனாலோ, அதாவது டபுள் பாண்டில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணி சிங்கிள் பாண்ட் ஆனாலோ, இல்லைன்னா 3, 4 பொசிஷனுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணாலோ அதனோட ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அல்கைல் சப்ஸ்டியூஷன். அல்கைல்னா CH2, CH3 அது மாதிரி அல்கைல் குரூப்பு பொசிஷன் 3ல் இருக்கிற டையசிபின்ல பார்ட்டில் இருக்கிற 3 பொசிஷனில் அட்டாச் பண்ணால் ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே 3 பொசிஷனில் OH குரூப் அட்டாச் பண்ணால் அது வந்து போலாராக இருக்கும். ஓகேங்களா? OH குரூப் அட்டாச் பண்ணால் அது வந்து போலாராக இருக்கும். போலாராக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து ஃபேஸ் 2 பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து குளுக்கோனிக் ஆசிடோட காஞ்சுகேஷன் ஆகிறதுனால சீக்கிரமாக வெளியேறிடும். ஆனால் ஹைட்ராக்சில் குரூப் வந்து எடுத்துட்டோம்னா, அதே 3rd பொசிஷன்லேருந்து ஹைட்ராக்சில் குரூப் எடுத்துட்டோம்னா அது வந்து நான் போலாராக இருக்கும். அப்போ வந்து லாங் டைம் ஆக்டிவிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு, சப்ஸ்டியூஷன் அட் N1. அதில் வந்து N1 பொசிஷனில் அல்கைல் குரூப் ஹேலோ அல்லது அமினோ அல்கைல் குரூப் இருந்ததுன்னா ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டபுள் பாண்ட் O இருக்குது 2nd பொசிஷனில். இதை வந்து ரெடியூஸ் பண்ணி CH2 பண்ணோம்னா ஆக்டிவிட்டி கம்மியாகும். ரிடக்ஷன் ஆகும் ஆக்டிவிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, C டபுள் பாண்ட் O எல்லாம் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு, அல்ப்ரசோலம். ட்ரையசோ பென்சோடையசிபின். அல்ப்ரசோலம் இஸ் ஃபவுண்ட் டு பி